வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதுதாங்க நெத்திலி மீன் ஆஞ்சாச்சு. இது என்னமா வாஷ் பண்ணணும். இதுக்கு தேவையான புளி 50 புளியை ஊற வச்சுருக்கேன். 50 புளி இதை கரைச்சி வச்சுக்கணும். 2 வெங்காயத்தை அரிஞ்சு கருவேப்பிலை வச்சு தாளிக்க வச்சுக்கணும். கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தாளிக்க வச்சுக்கணும். இதை புளியை கரைச்சி வச்சு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செரிமானத்துக்கு, மீன் குழம்பு செரிமானத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணும். குழம்புக்கு மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க. தாளிக்கிறதுக்கு இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன், குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த தாளிக்கிறத இதை போடணும். அது பொரிஞ்சோன்னா வெங்காயம், கருவேப்பிலையை போடணும். ஒரு வதக்கி நல்லா சிவப்பாக வதக்கணும். சிவப்பாக வதக்கிட்டு இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை அதில் ஊற்றணும். அரைச்சி வச்சோம்ல அதை ஊற்றி ஒரு கொதிக்க விடணும். பச்சை நாத்தம் போகிற வரைக்கும். நல்லா ஒரு கொதி வந்தோன்னா கரைச்சி வச்ச குழம்பு இதில் ஊற்றணும். கொதிக்கட்டும். மாங்காயும் மீனையும் அப்புறமா போடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கழுவி வச்ச நெத்திலி மீனை போடுவோம். நெத்திலி மீனை போட்டாச்சு. இந்த மாங்காவையும் போடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்தோன்னா இறக்க வேண்டியதான். நெத்திலி மீன் குழம்பு ரெடி. நெத்திலி மீன் வறுவல். இதில் கொஞ்சம் கடல மாவு, சிக்கன் 65 தூள் போட்டு பெசரி வச்சுருக்கோம். உப்பு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. பாருங்க, மாங்காய் வந்துட்டு நெத்திலி மீன். இதுக்கு மேலே கரண்டி போட்டு கிண்டோம்னா கூழாயிடும் மீன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்டு இந்த மீனை போட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனை பொரித்து எடுத்துட்டேன்.
வறுத்த சுட்டு போட்டுட்டோம். நெத்திலி மீன் வறுவல்.